ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, நான் யார்? நீங்கிறது இந்த முகமா, இந்த உடம்பா, இந்த மூக்கா, இந்த முகமா, வாயா, நீ யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதிவு. ஒரு வனாந்திரத்தில் கரையோரமாக எழில் கொஞ்சிற அழகில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு தபத்தில் பெரிய ரிஷி ஒருத்தர் இருக்கார், முனிவர். ஒரு ராஜா என்ன பண்ணுறான், தன்னோட சேனைகளோட படையெடுத்து அந்த பக்கமாக அந்த வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டு பக்கம் வந்தவன். அவனுக்கு ஒரே பசி, களைப்பு வேற, அசதி, தூக்கம் இவ்வளவும் அவன்கிட்ட இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், தனக்கு எங்கேயான ஒரு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன அழகான ஒரு குடிசை. அங்க போய் நாம கேட்கலாம் அப்படின்னு போறோம். அங்க போனாக்க அந்த முனிவர் அந்த தன்னோட சிஷியர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்க. அவர் அப்பதான் இடத்த விட்டு எழுந்திருக்கிறார், தன்னை விசிராந்தி பண்ணிக்கிறதுக்காக, ரெஸ்ட்டுக்கு போறதுக்காக எழுந்துக்கிறார். அப்போ எழுந்துக்கிற சமயம் இந்த ராஜா போறான். வணக்கங்க, நான் இந்த பக்கத்து இந்த நாட்டு ராஜா. நான் இந்த ஏரியாவுக்கு வேட்டையாடுறதுக்காக வந்தேன். வந்த இடத்துல எனக்கு ரொம்ப பசி, களைப்பு, ஒரு அசதி இவ்வளவும் இருக்கு. எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதானு கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்குறார். வணக்கம் சொல்லிட்டு தான் கேட்குறார். நான் இந்த நாட்டு அரசன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே முனிவருக்கு, நீ யார் அப்படின்னு திரும்ப கேட்குறார். ராஜாக்கு புரிஞ்சு போச்சு, இவர் தத்துவத்தால் பேசுகிறார் அப்படின்னு. இவருக்கு அதெல்லாம் கேட்குற நிலைமையிலேயே இல்லை. இவருக்கு தான் பசியாச்சே. பசி, மயக்கம், அசர்வு, அயற்சி இவ்வளவும் இருக்கு. அதனால இவர் திரும்பவும் ராஜா ஐயா முனிவரே, நான் உங்களோட இந்த கேள்விக்கெல்லாம் இப்போ தர்க்கம் பண்ணுறதுக்கு இல்லை. நீங்கள் ஏதோ தத்துவம் சொல்கிறேன்னு மட்டும் புரியறது. எனக்கு முன்னாடி பசி ஆடுறதுக்கு ஏதானு கொஞ்சம் கொடுங்கோளேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ராஜா. சரி, தன்னோட படை வீரர்களோட வந்திருக்க அப்படிங்கிறதுனால படை வீரர்கள்லாம் அங்கே வெளியில் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். அங்கேயே நிறையா காடு வனாந்திரமாக இருக்கிறதுனால நிறையா உனக்கு வேணுங்கிற கனி வகை பழ வகை எல்லாம் கிடைக்கும். அவளெல்லாம் அங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போதே அந்த முனிவரோட சீடன் ஒருத்தன் நிறையா ஒரு கூட நிறையா இத்தனை பழத்தை கொண்டு அந்த தன்னோட சுவாமிஜி முனிவர்கிட்ட வச்சுட்டோ நமஸ்காரம் பண்ணுறான். அந்த வந்த இவருடைய சீடனுக்கோ இவன் ராஜா இவனை மதித்து இவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லணுங்கிறது தெரியாது. ராஜான்னு தெரிஞ்சாதானே, அவனுக்கு அது தெரியல. உடனே அவர் என்ன செய்கிறார், அந்த ராஜா நம்மளை கூட பொருட்படுத்தாத ஒருத்தன் போறானேன்னு அவருக்கு முகம் சுருங்கி போகிறது, இறுக்கமாக இருக்கு. நம்மளை பற்றி யாருமே தெரியலையே, நமக்கு நான் யாருன்னு இங்கே இருக்கிறவா யாருக்குமே தெரியலையே அப்படின்னு அங்கலாய்ச்சுட்டே இவர்கிட்ட இந்த முனிவர் இவரை கவனிச்சு விடுறார் ராஜா. அந்த வந்த சீடனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால எனக்கு சாப்பிட்றதுக்கு பழ வகைகள்லாம் கொடுத்துட்டு அவனோட ரெஸ்ட்டுக்கு போகிறான். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரை முனிவர் சொல்கிறார். இருந்தாலும் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, அசதியாக உணர்றேன், எனக்கு முன்னாடி பசிக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஏதானு பழம் கொடுங்கோல அப்படின்னு திரும்ப கேட்குறான் ராஜா முனிவர்கிட்ட. அப்படியா, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பழத்தை இவர் கையில் கொடுக்குறார். இவர்
ஏன்னா இந்த முனிவரை பார்க்க வந்த அந்த பையன் ஒரு கூட பழத்தை முனிவர்கிட்ட கொடுக்குறாரே அப்படின்னு தன்கிட்ட எதுவுமே கொடுக்கலையேன்னு வேற ஒரு கோவம். அவன் தனக்கு வணக்கம் வைக்கல, தன்கிட்ட ஒரு பழத்தை கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்தாங்கோ அப்படின்னு கூட சொல்லலையே அப்படின்னு அவனுக்கு ராஜாக்கு வருத்தம். இவர் அதை மேக்கரிச்சுண்டு இவர் கொடுக்குறார் அந்த முனிவர் சாப்பிடுன்னு. அப்பவும் சொல்றார், நீ எனக்கு ரொம்ப பசிக்கிறது, கலப்பா இருக்கு, அயற்சியா இருக்கு, தூக்கம் வரல, இத்தனை சொல்றியே, நீ யார்? திரும்ப கேட்குற. ஐயா என்னை விட்டுடுங்களே, நான் முன்னாடி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவும் இந்த ராஜாவோட நாட்டிலேருந்து படை வீரன் ஒருத்தன் வேகமாக ஓடி வரான். ராஜாக்கு வணக்கம் சொல்லிட்டு, இங்கே நம்ம அண்டை நாட்டு படைகள் எல்லாம் நம்ம நாட்டை எதிர்கொள்ள தாக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு, நீங்கள் அவசியம் வந்தாகணும் இப்போ உடனே அப்படிங்கிற. ராஜாக்கோ டக்குன்னு இந்த முனிவர் கொடுத்த பழமோ எதுவுமோ நினைவுக்கு வரல. பசி ஓடியே படுத்து குதிரையை நோக்கி ஓடணும்னு எத்தனிக்கிறார். திரும்ப முயற்சி பண்ணும்போது தான் திரும்ப இவர் முனிவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் போகாதீங்க, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடம்புல ஒரு தெம்பு வேணும். நீங்கள் குதிரையில் ஏறி உக்காண்டாலும் குதிரை சவாரி செய்யறதுக்கு ஒரு தெம்பு வேண்டாமா? அங்கே போய் குவிக்காக ஆக்ஷன் எடுக்கணுமே, அதுக்கு மூளை உடம்பு எல்லாம் வேலை செய்ய வேண்டாமா? நீ இதுக்கு ரெடியாக வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். அந்த மந்திர வார்த்தைக்கு கட்டுண்டது மாதிரி அந்த முனிவரோட கருணையான அன்பு கலந்த அந்த வார்த்தை அவர் அப்படியே ஒரு கட்டு போடுறது. எல்லாத்தையும் கேட்குற மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி இவருக்கு, மந்திரத்துக்கு கட்டுண்டவர் மாதிரி இவர் கட்டுப்படுறார் அவர் முனிவர் சொன்ன வார்த்தைக்கு. சரி அப்படியான்னு சொல்லிட்டு பழத்தை சாப்பிட்றார், நிறையா தண்ணியை குடிக்கிறார், நன்னா ரெஸ்ட் எடுக்கிறார், அந்த மரத்து நிழலில் பாய போட்டுண்டு படுக்கிறார். அப்படியே கொஞ்ச நேரத்தில் கண்ணு அசந்துடுறார். கண்ணு அசந்து தூங்கின உடனே ஒரு 6-7 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எழுந்துக்கிறார். எழுந்து உடனே ஓடி வர்றார். நான் இப்படி தூங்கிட்டேனா அப்படின்னு நினச்சிட்டே இந்த தன்னோட மந்திரி சொன்னது நினைவுக்கு வருது. வேகமாக ஓடி வரார். தன்னோட நாட்டு படைகளெல்லாம் நீ திரும்ப போய் அங்கே அடக்கணுமே, எதிர்கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் திரும்ப அங்கேருந்து முனிவர் கேட்குறார், நீ இத்தனை நேரம் என்ன பண்ணின? அதை சாப்பிட்ட, உன்னோட உடம்பு அயற்சி நீங்க தூங்கின, ரெஸ்ட் எடுத்த, இப்போ உன்னோட இந்த மூலகையில் எல்லாம் வேலை செய்யும், இப்போ போயிட்டு வா. போகிறதுக்கு முன்னாடி என்னோட கேள்விக்கு திரும்ப ஒரு பதிலை சொல்லு. நீ யார், நான் யார், அதுக்கு பதிலை சொல்லிட்டு போங்கிறார் அவர். இவரோ தன்னோட ஆன்மீக வழியில் இவர் கேள்வி நம்மளை கொடையிறார் அப்படின்னு ராஜாக்கு தான் அன்றாட விஷயங்களில், நாட்டு நடப்பு விஷயங்களில் என்ன எப்படி கவனம் செலுத்தணுமோ அப்படி தான் நான் கவனம் செலுத்துகிறேன். மக்களை பார்த்துக்கிறேன், அவளுக்கு பஞ்சங்கிஞ்சம் எதுவும் வராமல் கவனிச்சுக்கிறேன், திருடர்கள் பயம் இல்லாத பார்க்குறேன், அண்டை நாட்டு போர் படை எடுக்க வரும்போது இவாளை காவந்து பண்ணுறேன். ஆக எங்கள் நாட்டில் ஒரு பஞ்சங்கிறதே கிடையாது, எல்லாரும் சுபிட்சமாக நன்னா இருக்கா, க்ஷேமமா. அதுதான் எனக்கு செய்ய முடியும், செய்ய தெரியும். நீங்கள் இப்போ சொல்கிறது ஆன்மீக வழி, அந்த ஆன்மீக வழியில் போன்னு நீங்கள் சொல்கிறேன். இது அத்தனையும் நீ செய்யறேங்கிற, ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். இந்த கொஞ்ச நேரம் ரெஸ்டே அவனுக்கு தான் யாருங்கிறது கொஞ்சோண்டு உணர்த்திருக்கு. அதனால் இவன் என்ன சொல்கிறார் அந்த ராஜா, நான்கிறது ஆன்மா. ஆன்மா, அந்த ஆன்மா இல்லைன்னா நீ இல்லை, நீ என்ன காரியமும் செய்ய முடியாது. அதுக்கு முதல் தேவை மூச்சு, சுவாசம் இருக்கணும், அந்த சுவாசம்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கிறது ஆன்மா அப்படிங்கிறார். இனிமே நான் அமைதியை இழந்து தவிக்கிறேன், என்னால் டயர்டாக இருக்கு, சாப்பிட்றதுக்கு கூட அப்படின்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் நேரத்தை கடத்தாமல் இப்போ இந்த ஆன்மீக வழியிலையும் உன்னோட கேள்விக்கான பதிலை தேடு, உங்கள் நாட்டு மக்களுக்கான நிறைய வசதிகளெல்லாம் செஞ்சு கொடு, செஞ்சு கொடுக்கும்போதே நீ யாருங்கிறத கேள்வியை நீ கேட்டுண்டே இரு அப்படிங்கிறார் அந்த முனிவர். உடனே
இவர் சொல்றார், அந்த உயிர் உள்ள வரை தான் நான் யாரு நீ யாருங்கிறத நாம கேள்வி கேட்க முடியுங்கிறத நன்னா புரிஞ்சுன்ட்டேன் அப்படின்னா அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு இவர் அந்த வாழ்க்கையில அந்த வெற்றி அடைய ஆன்மீக வழியில இவர் விடை தேடுறதுக்கு இவர் கிளம்புறார். ராஜாவும் ஒரு ஒரு அளவில் அவருக்கு ஒரு விரக்தி வந்துடுறது. இது அத்தனையும் செய்யற அப்பவும் நீ யாருன்னு கேட்குறார் ஒழியா, அந்த ஒரு கேள்வி இவரை ஒரு பதத்துக்கு கொண்டு வருது. அப்போ இறைவன் தான் அப்படிங்கிறத அந்த தெளிவாக அந்த அரசன் கிளம்புறான் அந்த இடத்த விட்டு. இவர் தான் நிரந்தரமானது, இவர் தான் நிரந்தரம். இந்த ஆன்மா இல்லை அப்படின்னா, ஆன்மா இல்லை உயிர் இல்லைன்னா அவன் நிரந்தரம் இல்லை, இறைவன் ஒருத்தன்தான் நிரந்தரம் அப்படிங்கிறத அவர் நமக்கு புரிய வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக வாழ்வில் வெற்றி அடையிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு தனக்கு தன்னோட சுற்றுச்சூழல் எல்லாருக்கும் இதையே வழிகாட்டுறார். அந்த மாதிரி நிரந்தரமானது உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது தான் இறைவன் அப்படின்னு அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிறார். அந்த வார்த்தைகளோ அந்த அரசனின் உள்ள இருக்கிற தான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் ஒரு பதில் தேட ஆரம்பிக்கிறது. நீங்கிறது யாரு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு தேடிக்கிண்டே கிளம்புறாரு அந்த இடத்த விட்டு. அந்த அரசனோ அமைதியாக அவர் முனிவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறார். இனிமே நான் வாழ்க்கையில் எதுக்காகவும் துவண்டு போக மாட்டேன், இது பண்ண மாட்டேன்ட்டு தைரியமாக கிளம்புறேன். இதுதான் நமக்கும் வேணும். வாழ்க்கையில் எப்போதும் தெளிவு இருக்கணும். நான் யார், நான் அத்தை பண்ணினேன், நான் இத்தை பண்ணினேன், நான்னா யார்? கண்ணு காது மூக்கு வாயா காலு கையா அப்படின்னு அவர் கேட்க வரார். நீங்கிறது யாரு அப்படின்னு. நீங்கிறது தான் ஆன்மா, நான்கிறது தான் ஆன்மா, ஆன்மாங்கிறது தான் இறைவன். இறைவனை தேடினாலே உனக்கு சகலமும் கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.